தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சக்தி பீடம் அப்படிங்கும்போது காமாட்சி அம்மன் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுதும்மா? காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அங்கே இருக்கக்கூடிய மற்ற அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம் தான். காமம், குரோதம், இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் நம்ம இறைவனிடத்தில் போகும்பொழுது அது எல்லாத்தையும் நம்ம அடக்கி ஆளணும். அதனால தான் காமன் இருந்த அந்த வில்லையும் பானத்தையும் பராசக்தி வாங்கிண்டா. ஆன்மீகத்தில் ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கும்பொழுது எப்படி ஒரு மனிதன் ஐம்புலன்களையும் அடக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய தாற்பயம். சில சோல் கனெக்ட் அப்படின்ட்டுன்னு அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாட்டா கூட நீங்கள் எந்த அம்மன் கோயிலில் போய் நம்ம உட்காந்தாலும் அந்த கனெக்ட் வந்துடும். இப்போ எனக்கெல்லாம் நான் என்கிட்ட தெய்வம் பேசியிருக்கான்னு நிறைய வாட்டி பேசியிருக்கு. பட் நீங்கள் அது எப்படி உங்கள்கிட்ட பேசிச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு விவரிக்க தெரியாது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிட துறையில் பல சாதனைகளை படைச்சு பல விருதுகளை வாங்கின பாரதி ஸ்ரீதர் அம்மா தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்பயுமே சக்தி பீடங்கள் அப்படின்னா அம்மனுடைய ஞாபகங்கள் தான் நமக்கு வரும். அதுவும் 51 சக்தி பீடம்னா சொல்லவா வேணும். அடுத்தடுத்து 51 இடங்களை பத்தியும் நம்ம தெளிவா பேச போறோம். கண்டிப்பா. அதாவது இது நான் ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அம்மனை பத்தி பேசுறதோ இல்ல அந்த ஆலயங்களினுடைய கதைகளை சொல்லும் பொழுது கண்டிப்பா பேசுறவங்களுக்கும் சரி, அதை கேட்கறவங்களுக்கும் சரி ஒரு புத்துணர்வு கண்டிப்பா வரும். இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்க தானே கண்டிப்பா. ஏன்னா இந்த விஷயம் தொடங்குனதும் உங்ககிட்ட இருந்து தான். ஏன்னா நீங்க வருவீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்க நார்மலா பேசும்போது தான் இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சிருந்தது. இந்த 51 எபிசோட்லயும் நான் இருக்கனோ இல்லையோ நிறைய விஷயங்களை நானும் கண்டிப்பா பார்த்து நிறைய தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு நம்புறேன். காமாட்சி அம்மன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம். ஆமா. எனக்கும் ரொம்ப பிடிச்ச தெய்வம், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச தெய்வம். ஒவ்வொரு வீடியோலயுமே அதை பதிவு பண்ணுவீங்க. ஆமா. சக்தி பீடம் அப்படிங்கும்போது காமாட்சி அம்மன் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுதும்மா? காமாட்சி அம்மன் நம்ம காஞ்சிபுரம் தான் முதல்ல நம்ம சொல்லுவோம். பிரதானம் காஞ்சிபுரம். அடுத்தது நம்ம சொல்லும் பொழுது மாங்காடும் சொல்லுவோம். அப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மனுக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. அது காமகோடி சக்தி பீடங்களில் அது காமகோடி பீடம் அப்படிங்கிறது சொல்கிறோம். 51 சக்தி பீடங்களில் அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு உக்ர தேவதையாக தான் இருந்தா. ஆதிசங்கரர் அந்த உக்ரத்தை அடக்கிறதுக்காகத்தான் அங்கே ஸ்ரீசக்கரம் அவர் பிரதிஷ்டை பண்ணார். ஸோ ஒரு அசுரனை அழித்து அந்த கையில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு கரும்பு இருக்கும். ஸோ கரும்பு இருந்தாலே அது காமாட்சி அம்மன் தான். அண்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது அந்த பானம் பார்த்தீங்கன்னா மலர்களால் ஆன அந்த பானம் இருக்கும். ஸோ தத்துவம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு மனிதன் எல்லாத்தையும் அடக்கி அவனுக்குள் அடக்கி இறைவன் இடத்தில் அவன் மனசை போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ காமம், குரோதம், இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் நம்ம இறைவனிடத்தில் போகும்பொழுது அது எல்லாத்தையும் நம்ம அடக்கி ஆளணும். அதனால தான் காமன் இருந்த அந்த வில்லையும் பானத்தையும் பராசக்தி வாங்கிண்டா. ஏன்னா அவள் என்ன சொன்னான்னா, என்னிடம் வரக்கூடிய பக்தர்களுக்கும் துறவிகளுக்கும் நீ இந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வில்லையும் அந்த அம்பையும் அவள் வாங்கிண்டா அப்படிங்கிறது ஒரு கதை. அண்ட் காமாட்சி அம்மன் அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வேதவியாசர் பிரதிஷ்டை பண்ண அம்மன் அது. அண்டு 4 யுகங்களாக இருக்கக்கூடிய கோவில். அதனால் அது யுகம் கண்ட கோவில் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் காஞ்சிபுரத்தில் பிரதானமே காமாட்சி தான். வேறு எத்தனையோ சிவன் ஆலயங்கள் அங்கே இருந்தாலும் கூட மற்ற பெண் அதாவது ஒரு அம்பாள் சன்னதி அப்படிங்கிறது அங்கே தனித்து எங்கேயுமே கிடையாது. காமாட்சி அம்மன் சன்னதி தான் மெயினே. காஞ்சினாலே காமாட்சி நிலமம். ஆமாம் ஆமாம். அதனால் நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அங்கே இருக்கக்கூடிய மற்ற அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம் தான். நீங்க ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு முறையும் நிறைய பீடங்களுக்கு போயிருப்பீங்க. காஞ்சி காமாட்சி அப்படின்னா இப்படி ஒரு விஷயமும் இருக்கு, இதை யாருமே பெருசா கவனிக்கல, பாரதி ஸ்ரீதர் நான் கவனிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்று சொல்லுவீங்களாமா? நம்ம காமாட்சி அம்மன் சன்னதிக்குள்ளே போகும்பொழுது அம்மன் சன்னதிக்கு ஏற்ற மாதிரி
துண்டீரருடைய சன்னதி இருக்கும். அந்த துண்டீரர்கிட்ட வந்து நம்ம அதாவது சன்னதிக்கு உள்ளே போகும்பொழுது நம்ம பேசக்கூடாது. ஏன்னா துண்டீரருக்கு சன்னதியில் நம்ம இருக்கிறச்சே நம்ம பேசக்கூடாதாம். அப்படி பேசினால் அம்மனை பார்த்த பலன் நமக்கு கிடைக்காது. அதனால் மௌனமாக தான் உள்ளே போய் நம்ம சுவாமியை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த கோவிலினுடைய ஒரு விதி. இந்த துண்டீரர் யாருன்னா அங்கே இருந்த மகாராஜா. இவருடைய பேர்னால தான் அது தொண்டை நாடு அப்படிங்கிறது, தொண்டை மண்டலம் அப்படிங்கிற பேரும் வந்தது. இந்த துண்டீரர் யாரு அப்படின்னா, அவர் அந்த துண்டீரரினுடைய அப்பா அந்த நாட்டை ஆளும் பொழுது அவருக்கு குழந்தை இல்லை. அவர் வந்து காமாட்சி அம்மனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது பார்வதி தேவி தன் மகனான தும்பிக்கை ஆழ்வார் பிள்ளையாரை வந்து குழந்தையாக கொடுத்தாள். அதனால தான் அவருக்கு துண்டீரர் அப்படிங்கிற பேர். அதனால் நீங்கள் காமாட்சி அம்மன் சன்னதிக்கு உள்ளே போகும்பொழுது சன்னதிக்கு ஏற்றா போல் துண்டீரரை கண்டிப்பாக நம்ம வணங்க வேண்டும். அவர் முன்னாடி நம்ம பேசக்கூடாது. ஸோ மௌனமாக போகணும் அப்படிங்கிறது அந்த கோவிலினுடைய ஒரு விதி. அதே மாதிரி சுவாமி அந்த அம்பாள் சன்னதி காயத்ரி மண்டபம் இருக்கு இல்லையா உள்ள, அந்த காயத்ரி மண்டபத்துக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அரூபலக்ஷ்மி இருக்கும். அரூபலக்ஷ்மியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த குங்குமத்தை வந்து அவள் மேலே எல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காமாட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதும் அந்த கோவிலினுடைய ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நம்ம அந்த கோவிலில் உள்ளது என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாது, காமாட்சி அம்மன் கோவிலில் திவ்ய தேசமும் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில், அதாவது பூலோகத்தில் 106 இருக்கு இல்லையா. ஸோ 106 திவ்ய தேசத்தில் காமாட்சி அம்மன் சன்னதி உள்ளேயே பெருமாள் வந்து கள்வர் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு இவ்வளோ பெரிய விக்கிரகம், பெருமாளோட விக்கிரகம். அதனால் வைஷ்ணவருக்கு வந்து தெரியும், அந்த திவ்ய தேசம் சேவிக்கிறவாளுக்கு அது தெரியும். அதனால் அங்கே வந்து உள்ள காமாட்சி அம்மன் கூடவே பெருமாளும் இருக்கார். அது 106 திவ்ய தேசத்தில் ஒன்று. இப்போ காமாட்சி அம்மாவுடைய நம்ம புகைப்படங்கள் நிறைய பார்த்துருப்போம். சிலதுல கரும்புலேயே வித்தியாசமான கலர்ல பார்த்தது உண்டு நான். அதுக்கும் காமாட்சி அம்மனுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து வரைகிறவங்க அவங்கவுங்க கலருக்கு தேவைப்படுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு என்ன அந்த வரையும் போது என்ன மனசில் தோன்றதோ அவள் பண்ணுறா. பட் அப்படியெல்லாம் இல்லை. கரும்பு என்ன கலரோ அதுதான் காமாட்சி அம்மன் கையில் அந்த ஒரு ப்ரௌன் கலரில் அந்த கரும்போடைய இது இருக்கு இல்லைங்களா, அதுதான் உண்மையானது. மற்றபடி போடுறவாளுடைய கலர் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறது தான். அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த கரும்புக்கு ஒவ்வொரு தாத்பரியத்தை இப்ப வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையாவே அது உருவானதுக்கா இருக்கட்டும், இல்ல அந்த கரும்பு இப்ப வரைக்குமே அம்பாளுடைய கையில இருக்குன்னா இந்த ஒரு நீதியை கையில எடுத்து மட்டும்தான். ஆமாம், மன்மதன் வந்து கையில், அதாவது காமன் அந்த பானம்னு சொல்கிறது இல்லையா, கரும்பு வந்து மன்மதன்கிட்ட இருந்தது தானே. ஸோ தன்னுடைய பக்தர்களுக்கும் சரி துறவிகளுக்கும் சரி அந்த எண்ணங்கள் வந்து காமன் வந்து அதை இது பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக கரும்பை தான் வாங்கினதாக கதை உண்டு. அதனால் அம்மன் வந்து நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி நம்ம ஆன்மீகத்தில் வந்து ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கும் பொழுது எப்படி ஒரு மனிதன் ஐம்புலன்களையும் அடக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய தாத்பரியம். சக்தி பீடங்கள்ல முதல் இடத்திலேயே காஞ்சி காமாட்சி. ஆமா, அங்க என்ன உறுப்பு விழுந்திருந்ததுமா? என்ன விஷயங்கள் நடந்திருந்தது? பண்டகாசுரன் ஒரு அசுரன் வந்து ரொம்ப தேவர்களை முனிவர்களை எல்லாரையும் அவன் வந்து அவனுடைய அட்டகாசம் தாங்காமல் இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுகிட்ட போய் தேவர்கள் எல்லாம் முறையிடுறாங்க. முறையிடும் பொழுது மகாவிஷ்ணு சொல்கிறார், இது சக்தியால் மட்டும்தான் முடியும், பராசக்தியால் மட்டும்தான் முடியும்னோடனே அவங்க எல்லாரும் போய் பராசக்திகிட்ட கேட்கும் பொழுது அவள் வந்து தபஸ் பண்ணி இந்த பண்டகாசுரனை அழிக்கிறதற்காக பூலோகத்தில் வந்து வதம் பண்ணுறா. அப்படி அவளினுடைய அந்த வதம் நடக்கும் பொழுது இதை வந்து சதி தேவி அப்படின்னு தான் சொல்கிறோம். அம்பாளை வந்து அந்த சத்தியினுடைய 51 சக்தி பீடங்களும் அவங்க உறுப்புகள் விழுந்த இடங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ காஞ்சிபுரத்தில் சத்தியினுடைய நாபி பீடம்னு சொல்கிறது, அம்பாளினுடைய தொப்புள் வந்து விழுந்த இடம்தான் காஞ்சி. இது வந்து புராண பெயர் வந்து கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நாபி பீடம்னு சொல்லலாம், ஒத்தியான பீடம்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒட்டியானம் நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, ஒத்தியான பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாளினுடைய தொப்புள் பகிழ்ந்தி விழுந்த இடம் காஞ்சி. நீங்க இந்த வரலாறு படிக்கும்போது ஒரு வியப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. இந்த பிரபஞ்சம் வந்து இதை நம்ம கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு நேரமோ இல்ல ஒரு அவகாசமோ இந்த தகுதியான ஒரு நேரத்தை இந்த தகுதியான மனிதரா நம்மளை படைச்சிருக்கு அப்படின்னு அது எப்ப அமைஞ்சிருந்ததுமா? அதை பார்த்த உடனே உங்களுக்கு தோணுன விஷயங்கள், உங்களுக்கு அந்த நினைவு ஊட்டிக்கிட்டதா இருக்கட்டும், நம்ம நம்ம படிக்கும்போது
இத வந்து நமக்கு இந்த பிரபஞ்சம் தரணும்னு இருந்திருக்கு. ஆ. அதனால தான் தந்தது. அப்படின்னு ஒரு திருப்தி ஆமா, வந்திருக்கும்ல. ஆமா. அது என்னவா அதாவது நீங்களே வந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, ஒவ்வொரு அம்பாள் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒரு கலை இருக்கும் ம். முகத்துல. ம். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நீங்க வந்து சமயபுரம் மாரியம்மன் போனீங்கன்னா, ஒரு உக்கிரம் தெரியும். ம். கண்கள்லாம் விரிஞ்சு அந்த மாரி. காஞ்சி காமாட்சிகிட்ட போனீங்கன்னா, உங்க அம்மாவ பார்க்குற மாரியே இருக்கும். இப்ப ம். நம்ம வந்து எல்லா கஷ்டத்தையும் நம்ம அம்மாட்ட பேச முடியாது. அப்போ உலகத்திற்கே ஒரு தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த தாய் வந்து இருப்பா. அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கரம், அது வந்து ரொம்பவுமே அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் போய் உட்காரும்போது. பிரமிப்பு அப்படின்னா ஒண்ணும் பெரிய பிரம்மாண்டமான கோவில்லாம் இல்ல. ஒரு அழகான தங்க விமானத்துக்கு கீழ தான் அவ உட்கார்ந்திருக்கா. பட் அந்த இடத்துல அம்பாள் வந்து அவ உக்கிரமா இருந்து, ஆதிசங்கரர் வந்து அவளுடைய கோபத்தை அடக்கி, சாந்தப்படுத்தி அந்த சக்கரத்த வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதனால உங்களுக்கு அந்த 2 விதமான ஃபீலிங்குமே நீங்க போனா பார்க்கலாம். உச்சி வேளையில போகும்பொழுது அம்பாளினுடைய உக்கிரம் வந்து தெரியும். நீங்க சாயந்திரம் வந்து போய் பார்க்கறச்ச அவளுடைய சாந்த இது தெரியும். அதனால அது ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம போய் உட்கார்ந்து அந்த அம்பாள பார்க்கும்பொழுது. நீங்க இந்த ஒரு 11:30 மணி, 12 மணி அபிஷேகம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உக்கிரம் வந்து நமக்கு நல்லா தெரியும். நீங்க சாயங்காலம் 6 மணி, 8 மணிக்கெல்லாம் நீங்க போய் பார்க்கறச்சே, அவ ரொம்ப சாந்தமா உட்காந்து அந்த நவராத்திரி டைம்லலாம் நீங்க போனீங்கன்னா, யூ கேன் ஃபீல் த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே தெய்வம் தான். ஒரே சிலை தான். ஆமா, ஒரே கற்சிலை தான். ஆனா ஆமா, பார்க்கும்போது நம்ம பார்வை நேரத்துக்கு ஏற்ப ஆமா. மாறும்ன்ற அதாவது மாரி இருக்கு. சிலை வந்து கல்லாக இருந்தாலும், ம். அங்க இருக்கக்கூடிய எனர்ஜிய தானே ம். நம்ம சொல்றோம். அந்த சக்தி அப்படின்னு. ஸோ 4 யுகம்ன்னா, அப்ப எத்தன பல்லாயிரம் ஆண்டுகளாக அது இருந்திருக்கணும். அந்த இப்ப சக்திய வந்து அத ரீட்டெயின் பண்றதுக்காக தானே கும்பாபிஷேகங்கள் ம். பண்றாங்க. அண்ட் ஒவ்வொரு நாளும் அங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள், அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணும்பொழுது, அதற்கு இன்னும் அதுக்கான உரு ஏத்தி வச்சிருக்காங்க இல்லையா? காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு கோவில். நம்ம வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா கிருத யுகத்துல இருக்கு, திரேதா யுகத்துல இருக்கு. இன்னைக்கு கலியுகத்திலயும் 4 யுகமா நம்ம பார்க்குறோம். துவாபரா யுகம், கலியுகம். அதனால யுகம் கண்ட கோவில். உங்களுக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் இருக்கிற அந்த பாண்டிங். ம். நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த நேரத்துக்கு போனோம்னா இப்படி காட்சி ஆ. குடுப்பாங்க. இந்த ம். நேரத்துக்கு போனா இப்படி ம். காட்சி குடுப்பாங்க. எத்தன பேரால இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்னு தெரியல. ஆ. ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ட். ஆமா, கனெக்டிவிட்டி, ஆமா, இல்ல ஏதோ ஒரு பாண்டிங் கிரியேட் ஆனா மட்டும் தான் இவ்ளோ ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியும். ஆமா. அப்படி என்னம்மா கிரியேட் ஆயிருக்கு? அப்படி என்ன குடுத்துருக்காங்க காஞ்சி காமாட்சி அம்மா? எனக்கா? ஆ. நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கான ஒரு தகுதி அவங்க குடுத்துருக்காங்க. கண்டிப்பா. அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே காஞ்சி காமாட்சின்னு இல்ல. அம்மனோட ஒரு கனெக்ட் வந்து எனக்கு எப்பவுமே உண்டு. அதாவது நம்ம சொல்லுவோம், சில சோல் கனெக்ட் ம். அப்படின்ட்டுன்னு. அது வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாட்டா கூட, நீங்க எந்த அம்மன் கோயில்ல போய் நம்ம உட்கார்ந்தாலும் அந்த கனெக்ட் வந்துரும். அதாவது அ ஒரு அம்மா, பொண்ணுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு கனெக்ட்ன்னு சொல்லலாம். இது வந்து நான் வந்து ஒரு பெரிய பக்தி, அப்படியே அம்பாள்னா நான் இப்படியெல்லாம் பூஜை பண்ணுவேன். தேவையே இல்ல. நீ மனசுல என்ன அவங்கள நம்ம நினைக்கிறோமோ, அந்த உரி ஏத்தி வச்சிருப்போம் இல்லையா? அது நீங்க அந்த கோயில்ல போய் உட்காரும்பொழுதே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கனெக்ட் வரும். அப்படி எனக்கு சின்ன வயசுலேருந்தே எந்த அம்மன் கோயிலுக்கு போனாலுமே ஒரு கனெக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்ட் நான் நெறைய கோயில்கள் போயிருக்கேன். ஒவ்வொரு அம்பாளும் ஒவ்வொரு அழகுல இருப்பா. அண்ட் ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ற மாரி இருக்கும். அ இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு இன்ட்யூஷன் நமக்கு சொல்லும் ம். அப்படின்னு. ஸோ அந்த இன்ட்யூட்டிவ் பவர் வர்றதுக்கு இந்த மாதிரியான கோவில்கள்ல போய் நீங்க உட்கார்றது, மெடிடேஷன் பண்றது, இல்ல டெய்லியே நம்ம வந்து அந்த அம்பாள மனசார நினைக்கிறது, இது எல்லாமே இட் வில் கிரியேட் அன் இன்ட்யூட்டிவ் பவர் டூ. நமக்கே அந்த வரும். அப்போ அந்த சோல் கனெக்ட் வந்து வில் பி வெரி ஈஸி. ஆனா, நான் சமீபத்தில சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ம். விஷயம் பார்த்துருந்தேன்மா. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாரு. அம்மன் வழிபாடே வீட்ல இருக்கக்கூடாது. அப்படி அம்மன் வழிபாடு வீட்ல இருந்ததுன்னா, வீட்ல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ம். இப்பதான் வந்து தினசரி வீட்ல புகைப்படங்கள் வைக்கிறது, அம்மனுடைய புகைப்படங்கள் வைக்கிறது வழக்கமா ஆயிடுச்சு. அதுக்கு தீப, தூப ஆராதனைகளும் பண்றாங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி பழங்காலத்துலலாம் வந்து சரிம்மா, நான் என்ன கேட்கிறேன், பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் இருக்காங்களா? அப்படிலாம் இல்லம்மா. உலகத்துல எந்த எல்லாருக்குமே. ஜீவராசி, நீ ஒரு மாடு எடுத்துக்கோ, ஆடு எடுத்துக்கோ, ஒரு எறும்பு எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு. நீ அம்பாள் படம் வச்சா தான் பிரச்சனைங்கிறதுலாம் கிடையாது. நான்லாம் எவ்வளோ காலமா காமாட்சி அம்மன வீட்ல வச்சிருக்கேன். நான் ம். நல்லா தான் இருக்கேன். மனிதனா பொறந்தா நம்ம கர்ம விதியில ஏதாவது ஒரு கஷ்டம் படணும். அது உடலால படணும், மனத்தால படணும், பணத்தால படணும். கஷ்டம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். நீ அம்பாள வச்சு வழிபாடு பண்ணா உனக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்றதெல்லாம் சும்மா பேத்தல்.
நமக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அதை வச்சு வழிபாடு பண்ணலாம். உக்ர தெய்வங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. ஒரு குடும்பம் நடத்துகிற வீட்டில் இப்போ எல்லை தெய்வங்கள்லாம் இருக்கும். ஒரு கருப்பண்ணசாமி அந்த மாதிரி எல்லை தெய்வங்கள்லாம் இருக்கும். அந்த உக்ர தெய்வங்களை நம்ம வீட்டில் வழிபாடு செய்யக்கூடாது. காமாட்சி அம்மனையோ இல்லை மீனாட்சி அம்மனையோ விசாலாட்சியோ மகாலட்சுமியோ யாரை வேணாலும் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். பிரச்சனைகள்லாம் அதனால் நமக்கு வராது. நம்ம கர்மாவால் கண்டிப்பாக வரும். காமாட்சி அம்மன் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அழுகும்போது அழாதன்னு சொல்லும். சிரிக்கும்போது சிரி நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லும். காஞ்சி காமாட்சி மாதிரி வேற எந்த தெய்வமும் எனக்கு இல்ல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி தருணங்கள் இருந்திருக்காமா? எனக்கு வந்து அம்பாள்கிட்ட நானும் பேசியிருக்கேன். பட் காமாட்சி அம்மன்ட்ட இல்லை. சமயபுரத்து அம்மன் கண்டிப்பாக இருக்குமா. இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாம் உண்மைதான். இது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கெல்லாம் நான் வந்து என்கிட்ட தெய்வம் பேசியிருக்கான்னா நிறைய வாட்டி பேசியிருக்கு. பட் நீங்கள் அது எப்படி உங்கள்கிட்ட பேசிச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு விவரிக்க தெரியாது. ஏன்னா அது அந்த சமயத்தில் நமக்கு சொல்கிறது தான். அந்த சமயத்தில் நம்ம அதை கேட்கறது தான். நம்ம மனிதர்கள் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அந்த தெய்வத்தினுடைய உருவம் நம்ம அதை கண்ணால் பார்க்கவும் முடியும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் முடியும். எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து எனக்கு சமயபுரத்தம்மன் வந்து என் பெரிய பொண்ணை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சமயத்தில் நான் டாக்டர்கிட்ட போய் செக்கப்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படியும் 1 வீக் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு விடிய காலையில் எனக்கு 3 மணிக்கு என்னைய தட்டி எழுப்புது அந்த அம்மா. புள்ள அரிக்குதுங்க சொல்லும் போதே. தட்டி எழுப்பி இன்னைக்கு உனக்கு சாயந்தரம் பொன் குழந்தை பிறக்கும், நீ அவளுக்கு காயத்ரின்னு பேர் வை அப்படின்னு அம்மன் சொல்லுச்சு. ஒரு நல்ல ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்து பார்க்குறோம் தெரியுங்களா, ஒரு நல்ல காட்டன் ஒரு மஞ்சள் கலர் சேலை, ஒன்று நகை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த அம்மா எனக்கு அப்படியே வந்து பிரத்யட்சமாக சொன்னது. நான் டக்குன்னு முழிச்சு பார்க்குறேன், மணி 3:30. உடனே நான் எங்கள் பாட்டியை போய் எழுப்பினேன். எழுப்பி பாட்டி எனக்கு இன்னைக்கு பொன் குழந்தை பிறந்துடும். எனக்கு என்னங்க 22 வயசு அப்போ. வந்து எனக்கு இன்னைக்கு பொன் குழந்தை பிறந்துடும், இந்த மாதிரி அம்மன் வந்து என்கிட்ட சொன்னேன். எங்கள் பாட்டியில் ஏதாவது வளராத போய் தூங்கு அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லை பாட்டி. எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அப்படி ஒரு கனவு கனவு வந்து ஏன்னா அது கனவும் இல்லை. அப்புறம் ஐ வாஸ் வெயிட்டிங் 6 மணி ஆகட்டும். அப்புறம் நாங்கள் டாக்டர் வீட்டுக்கு போனோம். எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணால் டாக்டர் வீடு தான். டாக்டர் என்ன சொன்னேன், என்னடி நீ 4 நாளைக்கு முன்னாடி தானே வந்த செக்கப்புக்கு, நான் தான் உனக்கு டைம் ஆகும்னு சொன்னேன். இல்லை எனக்கு இன்னைக்கு பொன் குழந்தை பிறக்கும், நீங்கள் எனக்கு அட்மிஷன் போடுங்கன்னு நானே சொன்னேன். சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க. பெயின் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைன்னு. பெயின் இல்லாமல் எப்படி பிறக்கும் அப்படின்ட்டுன்னு. இட் வாஸ் அ மிரக்கலுங்க, யூ ஓன்ட் பிலீவ். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எனக்கு பெயினே வரல. நான் ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டேன். அண்ட் உங்களுக்குலாம் தெரியும் நான் தூத்துக்குடி தான். அக்கம் பக்கத்தில் அக்கா எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துடுவாங்க. என்ன பாரதி நட உனக்கு வலி வரும்லாம் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைக்கா எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டுன்னு. அண்ட் எவ்ரிபடி தே லாஃப்ட் அட் மீ. 4 மணிக்கு டாக்டர் வந்து சொன்னாங்க, சரி நீ இவ்வளோ சொல்கிறல, நான் வேணால் உனக்கு பெயின் வேணால் இன்டியூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனாங்க. நான் வந்து மனசில் நினச்சினேன், நீ தான் வந்து என்கிட்ட சொன்னேன், நீ தான் இன்றைக்கி பிறக்கும்னு சொன்னேன். அன்றைக்கி இட் வாஸ் அ ஃப்ரைடே. நீ தான் நான் எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திடாத, நான் மனசுக்குள்ளேயே சொல்கிறேங்க. ஆனால் என்னால் வெளியில் சொல்ல முடியல. 4 மணிக்கு எனக்கு ஒரு வலி வந்ததுமா. எனக்கு வந்து அதுதான் லேபர் பெயினுங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து அங்கே நர்ஸ்கிட்ட சொல்கிறேன், ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி. ஐயோ அக்கா உங்களுக்கு அப்போ தான் பெயின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க இன்னும் டைம் ஆகும்னு. 4 மணிக்கு எனக்கு பெயின் வந்தது, 6 மணிக்கு என் பொண்ணு பிறந்தா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா எனக்கு பொண்ணு பிறந்துச்சு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்னைக்கு பிறந்துச்சுன்னு. அன்னைக்கு தான் மகா சிவராத்திரி. ஸோ எனக்கு அன்றைக்கி காலையில் அம்மா என்ன சொல்லி உத்தரவாச்சோ அப்படி தான் சாயந்தரம் எனக்கு பொண்ணும் பிறந்தது. அவளுக்கு நான் காயத்ரின்னு பேர் வச்சேன். இதெல்லாம் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி எந்த டைமில் எது தெய்வம் எனக்கு சொல்லுது மெசேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான சமயத்தில் அது சொல்லாமல் இருந்ததே கிடையாது. கண்டிப்பா. நெறைய பேருக்கு நெறைய விதத்துல காஞ்சி காமாட்சி அம்மா ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட்டா அப்படி இருந்திருக்காங்க. நெறைய விஷயங்கள பேசியிருந்தீங்க. அடுத்தடுத்துமே வந்து ஒவ்வொரு பீடங்கள பத்தியும் பேசலாம். ரொம்ப கண்டிப்பாக நன்றி. நன்றி.